जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும். பிரம்மாவை உள்ளடக்கி திரிமூர்த்தியர் ஏற்பட்ட காரணம். பூர்ண சக்தர்களான சிவ விஷ்ணுக்களுடன் பிரம்மாவும் சேர்ந்து திரிமூர்த்திகள் என்று இருப்பதற்கு காரணமே வேறே. அது என்னவென்றால், பரபிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் நாம் சொல்கிற ஏக வஸ்துவானது மாயையோடு கூடி லோகலீலை செய்வதற்கும் மாயையிலிருந்து ஜீவனை விடுவித்து ஞான மோட்சம் தருவதற்கும் தனித்தனி ரூபங்கள் எடுத்துக்கொள்வதென்று சங்கல்பம் பண்ணிற்று. ரூபமும் காரியமும் இல்லாமல் ஏக சைத்தன்யமாக இருக்கிற பரமாத்மா ரூபம் எடுத்துக்கொள்வது காரியம் செய்வது என்று வந்தால் உடனே பல தினுசாக வினோதங்கள் பண்ணி பார்க்க ஆரம்பித்து விடுவார். அதன்படி இப்போது மாயா ஜகத்துக்காகவும் ஞான மோட்சத்திற்காகவும் ரூபங்கள் எடுப்பது என்று உத்தேசம் பண்ணும்போதே இந்த ஒவ்வொன்றுக்கும் புருஷ ரூபமாகவும் ஸ்திரீ ரூபமாகவும் இரண்டு ரூபங்கள் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார். அதன்படியே மகாவிஷ்ணுவும் அம்பாளும் மாய லீலைக்கு தெய்வங்களாக தோன்றினார்கள். இருவர் காரியமும் ஒன்றேதான். ரூபத்திலும் 2 பேரும் நீலமேக க்ஷாமலமானவர்கள். இப்படி ஒரே மாதிரி ரூபத்தோடும் குணத்தோடும் சேர்ந்து பிறந்ததால் அவர்கள் சகோதர சகோதரி ஆவார்கள். இதே போல பரமசிவனும் சரஸ்வதியும் மாயையிலிருந்து விடுவிக்கும் ஞானத்துக்கு தெய்வமாக சேர்ந்து தோன்றிய சகோதர சகோதரி ஆவார்கள். 2 பேரும் வெள்ளை வெளேர் என்று இருப்பவர்கள். இப்படி தோன்றிய பிறகு பரமாத்மா இந்த மாதிரி ஒரே அடியாக பிரித்து மாயைக்கு ஒரு சகோதர ஜோடி, ஞானத்திற்கு ஒரு சகோதர ஜோடி என்று வைத்துவிட்டால் ஒரு ஜோடிக்கு இன்னொரு ஜோடி முழுக்க பேதம் என்ற மாதிரி ஆகிவிடும். அதோடு ஒன்று ஞானத்திற்கு மட்டும்தான், இன்னொன்று மாயைக்கு மட்டும்தான் என்றால் 2மே பூர்ண பிரம்மசக்தி இல்லை என்றும் ஆகிவிடும். இப்படி ஆகாமல் 2 ஜோடிக்குமே இந்த காரியம்தான் முடியும் என்று குறுக்காமல் அவை பூர்ண சக்தியோடு இருக்கட்டும், எந்த விதமான அனுகிரகத்தையும் பண்ணக்கூடியவையாக அவை இருக்கட்டும், ஆனாலும் முக்கியமாக ஒன்று மாயைக்கும் மற்றது ஞானத்திற்கும் தெய்வமாக இருக்கட்டும் என்று நினைத்தார். பல தினுசான வித்தியாசங்கள் காட்டி விளையாடுவதே அவர் வழக்கமல்லவா? அதன்படி இப்போதும் கொஞ்சம் பண்ணினார் என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது விஷ்ணு, அம்பாள், சிவன் ஆகிய 3 பேர் மட்டும் பூர்ண பிரம்மசக்தியோடு சகலவித அனுகிரகங்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டே முக்கியமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவதென்றும், சரஸ்வதி மோட்சத்துக்கான ஞானத்தை அளிப்பது மாத்திரம் இல்லாமல் எல்லா விதமான கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் தெய்வமாக இருக்கட்டும் என்றும் வைத்தார். இன்னொன்றும் நினைத்தார். அண்ணா தங்கை ஜோடிகள் என்று தனித்தனியாக பிரித்து வைத்து முடித்து விடாமல் அந்த ஜோடிகளுக்கு ஒன்றோடொன்று உறவு ஏற்படுத்திவிட வேண்டும். இந்த தெய்வங்களை எல்லாம் ஒன்றுக்கொன்று உறவாக்கிவிட வேண்டும். அப்போதுதான் லோகத்தில் ஒரே அடியாக தெய்வபேதம் பாராட்டாமல் சமரசமாக பார்த்து எல்லாவற்றிடமும் பக்தி செலுத்த முடியும் என்றும் நினைத்தார். உறவு எப்படி ஏற்படுத்துவது? கல்யாண சம்பந்தத்தால் தானே. ஆனால் இப்படி பண்ணுவதற்கு ஒரு தடங்கல் இருந்தது. ஒரு அண்ணா தங்கை ஜோடி இன்னொரு அண்ணா தங்கை ஜோடியோடு கல்யாண சம்பந்தம் செய்து கொள்வதென்றால் அப்போது பெண் கொடுத்து பெண் வாங்கியதாக ஆகிவிடும். இது ஸ்லாகியமானதல்ல. இந்த சிக்கலை சமாளிப்பதற்கு வழியாக இன்னொரு சகோதர ஜோடி தெய்வங்களை உண்டாக்க வேண்டி வந்தது. 3 சகோதர ஜோடிகள் இருந்தால் அப்போது தம்பதியாக ஜோடி சேர்க்கும் போது பெண் கொடுத்து பெண் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. 1 1 2 2 என்று 2 சகோதர ஜோடிகளிலிருந்து அவற்றுக்கிடையில் தம்பதி ஜோடி சேர்க்கணும் என்றால் அப்போது 1 2 2 1 என்று பரஸ்பர பரிவர்த்தனை பண்ணிக்கொள்வது தவிர வேறே வழியே இல்லை. ஆனால் 1 1 2 2 3 3 என்று சகோதர ஜோடிகள் இருந்தால் அவற்றுக்கிடையில் 1 2 2 3 3 1 என்று தம்பதி ஜோடி சேர்த்து
பரஸ்பர பரிவர்த்தனையை தவிர்த்து விடலாம் அல்லவா? அதாவது பெண் கொடுத்து பெண் வாங்கிக் கொள்வதை தவிர்த்து விடலாம் அல்லவா? இதை உத்தேசித்துத்தான் பரமாத்மா பிரம்மாவும் லக்ஷ்மியும் தோன்றும்படி பண்ணினதே. இவர்களும் ஒரு சகோதர ஜோடி. 2 பேரும் ஸ்வர்ணவர்ணம், தாமரை பூவில் உட்கார்ந்திருப்பவர்கள். பிரம்மாவுக்கு லக்ஷ்மி அம்மா என்றுதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் இப்போது புது கதை சொல்கிறேன். புதிதாக இருந்தாலும் ரொம்பவும் பழசான புராண கதைதான். குறிப்பு: உதாரணமாக தேவி மகாத்மிய பாராயணத்தின் இறுதி பகுதியில் வரும் பிராத்தானிக ரகசியத்தில் விஷ்ணு அம்பிகை, சிவன் சரஸ்வதி, பிரம்மா லக்ஷ்மி ஆகியோர் சகோதர ஜோடிகளாக தோன்றியதாகவே உள்ளது. அப்புறம் இந்த 3 சகோதர ஜோடிகளுக்குள் சிக்கலில்லாமல் விவாக சம்பந்தம் பண்ணிக்கொள்ள முடிந்தது. உங்களுக்கே தெரிந்த கதைதான். பிரம்மா சிவ சகோதரியான சரஸ்வதியையும், விஷ்ணு பிரம்மாவின் சகோதரியான லக்ஷ்மியையும், சிவன் விஷ்ணு சகோதரியான அம்பாளையும் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். இதிலே யாரும் பெண் கொடுத்து பெண் வாங்கவில்லை அல்லவா? சிக்கலை தீர்ப்பதற்காகவே பிரம்மாவும் லக்ஷ்மியும் தோன்றியது இருக்கட்டும். தெய்வம் என்று தோன்றிய பிறகு அவர்களுக்கும் ஒரு காரியத்தை கொடுத்துதானே ஆக வேண்டும். ஆனால் மாயா சக்தியினால் ஜகத்தை நடத்துவது, ஞான சக்தியினால் மோட்சம் அனுகிரகிப்பது என்ற 2லேயே சகல காரியங்களும் அடங்கிவிடுகின்றன. ஆகையினால் இந்த 2க்குள்ளேயேதான் கொஞ்சம் பங்கு போட்டு பிரம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் கொடுக்க வேண்டும். ஞானத்தையோ பங்கே போட முடியாது. ஆகையால் மாயா ஜகத் வியாபாரத்தில்தான் சில அம்சங்களை இந்த 2 பேருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி ஏற்பட்டதில்தான் விஷ்ணு தம்முடைய காரியத்திலேயே சிருஷ்டி என்பதை பிரித்தார் போல காட்டி அதை பிரம்மாவின் காரியமாக கொடுத்தார். தாம் நடத்துகிற லோக பரிபாலனத்தில் ஜீவர்களுக்கு செல்வம் கொடுக்கும் காரியத்தை லக்ஷ்மிக்கு தந்தார். தினுசு தினுசாக வித்தியாசம் செய்து விளையாடுகிற வழக்கப்படி இங்கேயும் லக்ஷ்மிக்கு லோகமாதா என்ற பெரிய ஸ்தானம் இருக்கும்படியான அனுகிரக சக்திகளை கொடுத்தார். தம்முடைய காரியத்தில் சிருஷ்டி அம்சத்தை மாத்திரம் தமக்கு அடங்கித்தான் பிரம்மா நிர்வாகம் செய்கிறார் என்று லோகத்துக்கு தெரியும்படியாக அந்த சிருஷ்டி கர்த்தாவையும் சிருஷ்டிக்கும் பிதாவாக தாம் ஸ்தானம் வகித்து தம்முடைய நாபி கமலத்திலிருந்தே அவரை தோன்றுமாறு பண்ணினார். இப்போது புரிகிறதல்லவா? திரிமூர்த்திகள் என்ற ஏற்பாட்டில் பூர்ண பிரம்ம சக்தி பொருந்திய சிவ விஷ்ணுக்களோடு நமக்கு அப்படி தெரியாத பிரம்மாவும் எப்படி இடம்பெற்றார் என்று. 3வது ஜோடி சகோதரர்கள் இருக்க வேண்டும் என்ற நெசசிட்டிக்காகவே அவர் தோன்றியது. இந்த உபகாரம் செய்ததற்காக மற்ற 2 பேரும் அவருக்கு சமஸ்தானம் கொடுத்த மாதிரி தங்களோடு வைத்துக்கொண்டு திரிமூர்த்திகள் என்று இருக்கிறார்கள். அதனால்தான் அவருக்கு மற்ற தேவதைகளை விட சிவ விஷ்ணுக்களிடம் நெருக்கம் இருப்பது. அதோடு கூட அவருக்கு சகல வேதஞானமும் இருக்கும்படியாகவும் அவர் பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராக இருக்கும்படியாகவும் பரமாத்மா சக்திகளை கொடுத்தார். இருந்தாலும் கடைசியில் அவருக்கு கோயில் இல்லாமல் பண்ணி விளையாடிவிட்டார். பிரஜாபதி, ஹிரண்யகர்பன், பிரம்மா என்று இப்படி வேத உபனிஷத்த புராணங்களில் போற்றப்படும் பெரியவருக்கு பூஜை நடப்பதென்றால் அதற்குரிய கௌரவத்தோடு நடக்க வேண்டும். அதற்கில்லை என்றால் ஒப்புக்கு காமா சோமா என்று நடப்பதை விட நடக்காமலே இருப்பது நல்லது. இதனால் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. தகப்பனார்காரர் அவரை நாபி கமலத்தில் வைத்துக்கொண்டு தாங்கென்று தாங்குகிறார். வாயிலேயோ ஜகத்தையெல்லாம் வாழ்விக்கும் வேதம் இருக்கிறது. அதனால் அவருக்காகவும் கோயில் வேண்டாம். இவர்கள், அதாவது ஜனங்கள் மனோபாவத்தை உத்தேசித்தும் கோயில் வேண்டாம். இவர்களுடைய பீக்கல் பிடுங்கல் இல்லாமல் அந்த ஒரு சுவாமியாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்றே பிரம்மாவுக்கு ஆலயம் இல்லாமல் செய்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.